அத்தியாயம் 91. கண்கள் கதை சொல்லும். போன அத்தியாயத்துல அல்லிய சிறைப்பிடிக்கிற மரக்கல தலைவன் அவளை டைபீரியஸ் கிட்ட ஒப்படைக்க போறதா சொல்லி புகாருக்கு அழைச்சிக்கிட்டு போறத பார்த்தோம். அதை தொடர்ந்து புகாரோட கடற்கரையை நோக்கி வேகமா போய்கிட்டு இருந்த படகுல கண்களும் கைகளும் கட்டப்பட்டிருந்த அல்லி வேவு பார்க்க வந்ததுக்கு டைபீரியஸ் என்ன தண்டனை தரப்போறானோன்னு யோசிச்சு அதை பத்தி கொஞ்சமும் கவலைப்படாம தான் இல்லனா கரிகாலன் எவ்வளோ வருத்தப்படுவான்னு நினைச்சு மனசுக்குள்ளேயே புழுங்கினான். ஒரு நாள் கரிகாலன் பெரிய படைய திரட்டி போர் செஞ்சு அதுல வெற்றி அடைஞ்சு தனக்கு மணமாலை சூட்ட வருவான்னுலாம் கனவு கண்டு சந்தோஷப்பட்ட நேரங்களையெல்லாம் நினைச்சு பார்த்த அல்லி இனிமே அவன் வெற்றி வாகை சூடினாலும் அதை தன் கண்ணால பார்த்து சந்தோஷப்பட முடியாதேன்னு ஏக்கப்பட்டா. அந்த ஏக்கத்தால சோக பெருமூச்சு விட்டா அல்லி. அந்த பெருமூச்சை பக்கத்துல உட்கார்ந்திருந்த மரக்கல தலைவனும் கவனிச்சு லேசா சிரிச்சான். வீராங்கனைகள் அபாய செயல்களில் இறங்கும் போது செயல்களின் பயனையும் முன்கூட்டியே யோசிக்க வேண்டும்னு சொன்னான் தலைவன். படக வேகமா அலைகள் வந்து மோதினதுனால முகத்திலையும் கைகள்லையும் விழுந்த உப்பு நீர் துளிகள் தலையில இருந்த காயத்திலையும் பட்டு எரிச்சல் ஏற்பட்டது அல்லிக்கு. ஆனா அந்த எரிச்சலை விட அதிகமான எரிச்சலை கிளப்பி விட்ட தலைவனோட சிரிப்பும் பேச்சும் அல்லியோட உறுதியை இன்னும் அதிகமாக்கவே, செயல்களின் பயனை நினைக்காமல் யாரும் செயல் புரிவதில்லை, விளைவை நினைத்து வீர பெண்மணிகள் அஞ்சுவதும் இல்லைன்னு அலட்சியமா சொன்னா அல்லி. அவளோட துணிச்சலை ஆச்சரியமா பார்த்த தலைவன், அப்படி அஞ்சாதிருப்பதற்கு அடையாளம் சோக பெருமூச்சை வெளியிடுவதுதானான்னு கேட்டான். அதை கேட்ட அல்லி, பெருமூச்சுல இருந்தே தன்னோட உணர்ச்சிகளை புரிஞ்சுக்க கூடிய அந்த மனுஷன் சாமானியவனா இருக்க முடியாதுன்ற எண்ணத்தாலையும் அவன் யாருன்னு தெரிஞ்சுக்க ஏற்பட்ட ஆசையாலையும் தொடர்ந்து பேச்சு கொடுத்தா. பெருமூச்சிலிருந்தே உள்ளத்தில் ஓடும் எண்ணங்களை அறிந்து விடுவீர்கள் போலிருக்கிறதுன்னு இகழ்ச்சியா கேட்டா அல்லி. அந்த சக்தியை ஆண்டவன் எனக்கு அளித்திருக்கிறான்னு சகஜமா சொன்னான் தலைவன். அதுவும் பெண்கள் ஏன் பெருமூச்சு எறிகிறார்கள் என்பதை உங்களால் உணர முடியும் போலிருக்கிறதுன்னு கேட்டா அல்லி. முடியும்னு சொன்னான் தலைவன். பெண்களிடம் தங்களுக்கு நிரம்ப பரிச்சயமோன்னு கேட்டா அல்லி. ஓரளவு பரிச்சயம் உண்டுன்னு சொன்னான் தலைவன். அதை கேட்டு சத்தமா சிரிச்ச அல்லி, அதிலாவது அளவு வைத்திருக்கிறீர்களேன்னு கேலியா சொன்னான். எதிரிகிட்ட சிக்கின நிராதரவான நிலைமையிலையும் ஏளனமா பேசுற அந்த பெண்ணோட மனதிடத்தை பார்த்து ஆச்சரியப்பட்ட தலைவன் அதை வெளியில காட்டிக்காம, எதிலும் அளவுடன் இருக்க வேண்டும் என்பது ஆன்றோர் வாக்குன்னு சொன்னான். எந்த ஆன்றோர் வாக்கு? தமிழ் ஆன்றோர் வாக்கா அல்லது உங்கள் எஜமானர்களுடைய ஆன்றோர் வாக்கான்னு கேட்டா அல்லி. அதுக்கு தலைவன் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு, எங்கள் எஜமானர்களா? ஓஹோ, யவனர்களிடம் நான் பணி செய்வதை குறிப்பிடுகிறாயா? ஆன்றோர்கள் வாக்கு எந்த நாட்டிலும் ஒரே விதமாகத்தான் இருக்கிறது. அளவோடும் நிதானத்தோடும் எதிலும் ஈடுபட வேண்டும் என்பதில் தமிழர்களும் சரி யவனர்களும் சரி ஒரே மாதிரியாகத்தான் சொல்லியிருக்கிறார்கள்னு சொன்னான். அதை தொடர்ந்து எதுவும் பேசாம தன்னை சுத்தி எழுந்துகிட்டு இருந்த அலைகளோட இரைச்சல் சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருந்தா அல்லி. அவ திடீர்னு மௌனமானதை பார்த்த தலைவன் அவனே பேச்சு கொடுத்து, ஏன் பேச்சு நின்று விட்டது பெண்ணே? இன்னும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் இப்பொழுதே கேட்டுவிடு. நீ டைபீரியஸின் கைகளில் சிக்கிய பிறகு உன்னை நான் பார்க்க முடியாதுன்னு சொன்னான். பேச்சுக்கு அவகாசம் இல்லை, அநேகமாக கரைக்கு வந்து விட்டோம்னு திடமா சொன்னா அல்லி. ஏன் அவகாசம் இல்லை? எப்படி தெரிகிறது உனக்கு? உன் கண்கள் தான் கட்டப்பட்டிருக்கின்றனவேன்னு சொன்னான் தலைவன். கண்கள் கட்டப்பட்டிருக்கின்றன, ஆனால் உணர்ச்சிகள் கட்டப்படவில்லை, காதும் அடைக்கப்படவில்லைன்னு சொன்னா அல்லி. கரையை படகு அடைவதை காது காட்டுமான்னு கேட்டான் தலைவன். காது காட்டாது, கேட்கும் அல்லவா? அலைகளின் சத்தத்திலிருந்து ஊகிக்கிறேன் தலைவரே. கரைக்கருகே புரளும் அலைகள் தரையில் மோதும் சப்தம் காதில் விழுகிறதுன்னு சொன்னா அல்லி. கடல் அலைகளை இத்தனை தூரம் அளவிட முடியுமா உன்னால்? நீ கெட்டிக்காரிதான்னு சொன்னான் தலைவன். அதை கேட்டு சிரிச்ச அல்லி, பெண்களின் என்ன அலைகளை எடை போடும் உங்கள் கெட்டிக்காரத்தனத்துக்கு முன்பாக என் கெட்டிக்காரத்தனம் உரை போட காணுமான்னு கேட்டா. அவ சொன்ன பதில கேட்டு சிரிச்சான் தலைவன். அந்த சிரிப்புல அவனோட பழைய குரலோட கடுமை அதிகம் இல்லாததை கவனிச்ச அல்லி, அதுக்கு காரணம் என்னன்றதை தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டு இன்னும் 2 கேள்விகளை கேட்டா. ஆனா அதுக்கு பதில் சொல்ல தலைவன் மறுத்தான். அவ கேள்வி கேட்டு முடிக்கிறதுக்கும் படகோட ஒரு முனை சர்ருன்னு மணல்ல உராயிறதுக்கும் யவன மாலுமிகள் 4 பேர் துடுப்புகளை தளர்த்தி தண்ணியில குதிச்சு படகோட முன்புற கயிறுகளை பிடிச்சு படகை இழுத்து கரையில சேர்க்கறதுக்கும் நேரம் சரியா இருந்தது. பெண்ணே, மேற்கொண்டு பேச வேண்டியதை அவகாசம் இருக்கும் பட்சத்தில் பிறகு பேசிக்கொள்ளலாம்னு கண்டிப்பா சொல்லிட்டு ஒரு குழந்தைய தூக்குற மாதிரி அவளை படகுல இருந்து தூக்கி கரையில நிறுத்தினான் தலைவன்.
திரும்ப தன் கூட வந்த வீரர்களை பார்த்து, நீங்கள் படகை சங்கமத்துறைக்காக செலுத்திச் சென்று அங்குள்ள தலைகளில் பிணைத்துவிட்டு ஊருக்குள் செல்லுங்கள். இந்த வேவுக்காரி அகப்பட்டது யாருக்கும் தெரிய வேண்டாம். மிகவும் ரகசியமாக இருக்கட்டும்னு உத்தரவு போட்டு அவங்கள அனுப்பிட்டு 2 அடி எடுத்து வச்சு அள்ளி பக்கத்துல வந்து அவளை அலட்சியமா தூக்கி தன்னோட தோள்ல போட்டுக்கிட்டு மாலுமிகள் போன திசைக்கு நேர் எதிர்ப்புறமா இருந்த திசையில நடந்தான் தலைவன். அவனோட எல்லா நடத்தையும் விசித்திரமா இருந்தது அல்லிக்கு. வேவு பார்க்க வந்த என்னை பிடித்தவன் ஒன்று மாலுமிகளிடம் என்னை ஒப்படைத்து சிறைக்கு அனுப்ப வேண்டும், அல்லது தானே என்னை கொண்டு சென்று டைபீரியஸிடம் சேர்ப்பிக்க வேண்டும். இரண்டையும் செய்யாமல் எங்கோ தூக்கி கொண்டு போகிறானேன்னு நினைச்சு எதுவும் புரியாம குழம்பினா அல்லி. அவளோட எண்ணங்களை பத்தி கவலைப்படாத மரக்கல தலைவன் அவளை ஒரு துரும்ப தூக்குற மாதிரி தூக்கிக்கிட்டு வேகமா நடந்தான். 3ஆம் ஜாமம் நடந்துகிட்டு இருந்ததால பூம்புகார்ல ஜன நடமாட்டமும் மத்த சத்தங்களும் அடங்கி இருந்தது. ஆனா டைபீரியஸோட பலமான காவல் ஏற்பாடுகளால யவன வீரர்களோட நடமாட்டம் மட்டும் அதிகமா இருந்தது. பல யவன வீரர்கள் இங்கேயும் அங்கேயும் நடந்துகிட்டு இருந்ததால அவங்களோட பாத குரடுகளோட ஒலி கடற்கரையில 4 பக்கமும் சத்தமா கேட்டுக்கிட்டு இருந்தது. அதை தவிர காவல் வீரர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்கிற எச்சரிக்கை ஒலி கோட்டைக்கு உள்ளேயும் வெளியிலையும் அடிக்கடி பலமா கேட்டுக்கிட்டு இருந்தது. டைபீரியஸ் புகாரை ஆக்கிரமிச்சுக்கிட்டதும் கோட்டையோட சுவர்கள் மேல கூட வீரர்கள் பந்தங்களை கையில பிடிச்சுக்கிட்டு நடமாடிக்கிட்டு இருந்தாங்க. யவனர்களோட கூச்சல் சத்தம் அதிகப்பட்டிருந்ததை ஒழிய பரதவர் இல்லங்கள்ல கேளிக்கையும் கூச்சலும் மருந்துக்கு கூட கேட்காததை கவனிச்ச அல்லி டைபீரியஸோட இரும்பு பிடியில புகார் பூரணமா சிக்கிடுச்சுன்றத புரிஞ்சுக்கிட்டா. அதை நினைச்சு தன்னை அறியாம பெருமூச்சு விட போனா அல்லி. ஆனா அதுக்கும் மரக்கல தலைவன் கிட்ட இருந்து எதுனா இகழ்ச்சியான பேச்சு வரும்ன்ற நினைப்புல உடனே தன்னை அடக்கிக்கிட்டா அல்லி. ஆனா அல்லி எதிர்பார்த்த மாதிரி தலைவன் கிட்ட இருந்து இகழ்ச்சி பேச்சு வரல, எச்சரிக்கை பேச்சு தான் வந்தது. பெண்ணே, உயிரின் மேல் ஆசை இருந்தால் எதுவும் பேசாதே, மூச்சு கூட விடாதே, மயக்கமுற்றவள் போல் படுத்திருன்னு சொன்னான் தலைவன். அவனோட எச்சரிக்கையோட காரணம் புரியாம மயக்கமுற்றவர்களின் கைகளும் கண்களும் கட்டப்பட்டிருக்குமோன்னு கேட்டா அல்லி. கட்டப்பட்டிருக்காது, ஆனால் உன் கண்களையோ கைகளையோ யாரும் பார்க்க போவதில்லைன்னு சொல்லிட்டு தன்னோட இடது தோல் மேல இருந்த ஒரு போர்வைய உதறி அல்லி மேல போத்திட்டு வேகமா நடந்தான் தலைவன். அப்படி நடக்கும்போது அல்லியோட தோல் தலைவனோட கழுத்துலையும் கன்னத்திலையும் ஒராஞ்சதால தலைவனோட கன்னத்தை ஒரு உலோகத்தகடு மூடி இருந்தது தெரிய வந்தது அல்லிக்கு. அதனால யவனர் போர்க்கவசத்தால தன்னோட முகத்தை தலைவன் மூடி இருக்கான்றத தெரிஞ்சுக்கிட்டு ஆச்சரியப்பட்ட அல்லி அவன் ஏன் இப்படி தன்னோட முகத்தை மறைச்சுக்கிட்டு திரியணும்னு யோசிச்சாலும் மரக்கல தலைவனை சுத்தி ஏதோ பெரிய மர்மம் இருக்குன்றத மட்டும் புரிஞ்சுக்கிட்டா. அவன் அவளை தூக்கிக்கிட்டு புகாரோட வடதிசை கோட்டை சுவரோட திட்டி வாசல்ல நுழைஞ்ச போதும் யவனர் தெருக்கள் வழியா நடந்த போதும் காவல் வீரர்கள் பேசின பேச்சுல இருந்து தன்னோட ஊகம் 100க்கு 100 உண்மைன்றத உணர்ந்தா அல்லி. திட்டி வாசல் வழியா தலைவன் நுழைஞ்சதுமே அவனை பார்த்து தலைய தாழ்த்தி வணங்கின யவன வீரர்கள்ல ஒருத்தன், தலைவர் இன்றுதான் தன் உடலை போர்த்தி மூடாமல் வருகிறார்னு இன்னொரு வீரன் கிட்ட ஏளனமா சொன்னான். தோள் மேல் தூக்கி வந்திருக்கும் இன்பச்சுமையை மறைக்க போர்வை தேவை அல்லவான்னு சொல்லி சிரிச்சான் இன்னொரு வீரன். அவங்களோட சேர்ந்து சிரிச்ச மரக்கல தலைவன், இந்த பெண் நம்மவள் அல்ல, இந்த ஊரை சேர்ந்தவள், பவள நாட்டு மதுவை அளவுக்கு அதிகமாக அருந்திவிட்டாள்னு சொல்லி அவனும் மதுவை அதிகமா குடிச்ச மாதிரி பாசாங்கு செஞ்சு கொஞ்ச தூரம் தள்ளாடி தள்ளாடி நடந்து காவல் வீரர்கள் கண்கள்ல இருந்து மறைஞ்சதும் திரும்ப வேகமா நடக்க ஆரம்பிச்சான். மருவூர் பாக்கத்தோட யவனர் வீதிகள்ல சில வீடுகள்ல அந்த சமயத்திலையும் கேளிக்கைகள் நடந்துகிட்டு இருந்ததால தெருமூலையில இருந்த தீபங்கள் வீசின ஒளியில இருந்து விலகி இருட்டடிச்சிருந்த இடங்கள்லயே ஒதுங்கி ஒதுங்கி நடந்த தலைவன் வேகமா மருவூர் பாக்கத்துக்கும் பட்டின பாக்கத்துக்கும் நடுவுல இருந்த ஒரு மாளிகையை அடைஞ்சு கதவை பலமா தட்டினான். கொஞ்ச நேரத்துல அந்த பழைய மாளிகையோட பலமான இரும்பு தாழ்பாள்கள் சத்தத்தோட இழுக்கப்பட்டு கதவுகள் திறக்கப்பட்டது. அந்த மாளிகையில யவனர் கூட்டம் மட்டும் இல்லாம வேற பல நாட்டவரோட கூட்டமும் கலந்து இருந்தத அவங்க பேசின யவன மொழி உச்சரிப்புல இருந்து ஊகிச்ச அல்லி அந்த மாளிகையிலயும் ஏதோ மர்மம் இருக்கணும்னு உணர்ந்தா. அத பத்தி ஏதோ கேட்க அவ வாய் எடுத்ததும் எதுவும் பேச வேண்டாம்னு எச்சரிக்கை செய்யற மாதிரி தலைவனோட கைகள் அவளை அழுத்தி பிடிச்சது. உடனே தாம் பேச வந்ததை நிறுத்திட்டு பொறுத்தால் எல்லாம் புரிந்து விடுகிறதுன்னு தனக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டா அல்லி. மாளிகைக்குள்ள நுழைஞ்ச தலைவன் கதவை தாழ் போடும்படிக்கும் எச்சரிக்கையா காவல் செய்யும்படிக்கும் அங்க இருந்த வீரர்களுக்கு உத்தரவு போட்டுட்டு அல்லிய தூக்கிக்கிட்டு மாடிப்படியில வேகமா ஏறி மாடி அறையில இருந்த பஞ்சனையில அவளை உட்கார வச்சு அவளோட கை கட்டுகளையும் கண்கட்டையும் அவிழ்த்து விட்டு
இனி பயம் இல்லைன்னு சொல்லிட்டு அவனும் பஞ்சனையில ஒரு ஓரமா உக்காந்துகிட்டான். அல்லி தன்னோட மணிக்கட்டுகளை 2 முறை அசைச்சிட்டு தன்னோட கண்களையும் 2 முறை கசக்கி அந்த அறைய சுத்தி முத்தி பார்த்தா. அந்த அறை முழுக்க போர் கவசங்களும் போர்க்கலங்களும் நிறைஞ்சு இருந்தது. பல நாட்டு வாட்கள் சுவர்கள்ல தொங்கிக்கிட்டு இருந்தது. தூரமா இருந்த மஞ்சத்துல சில ஓலை சுவடிகளும் வைக்கப்பட்டிருந்தது. அந்த அறையோட கதவுல பலமான இரும்பு சலாகைகள் போடப்பட்டிருந்ததை கவனிச்ச அல்லி, ஒரு தடவை கதவை சாத்தினா கோடாரி வச்சு பொளந்தாலும் பொளக்க முடியாத அளவுக்கு அது பலப்பட்டு இருந்ததையும் பார்த்து கதவை தாண்டியும் தன்னோட கண்களை ஓட்டினா. கதவுக்கு வெளியில இருந்த மாடி தாழ்வாரத்தோட கைப்பிடி சுவர்கள்ல யாரும் சுலபத்துல ஏற முடியாத மாதிரி சூலங்கள் பதிக்கப்பட்டிருந்ததையும், கைப்பிடி சுவரோட ஓரமா வளர்ந்திருந்த பெரிய வேப்பமர பிராந்தியத்துல மட்டும் சூலங்கள் இல்லாததையும் கவனிச்சா. அந்த சூலங்கள் சீதோஷ்ண நிலையால பாதிக்கப்படாம புதுசா பளபளன்னு இருந்ததை பார்த்து அது சமீபத்துல தான் பொருத்தப்பட்டு இருக்கணும்ன்றதையும் புரிஞ்சுக்கிட்டா அல்லி. அவளோட கண்கள் போன திசைகளையும் அவளோட முகத்துல தெரிஞ்ச உணர்ச்சிகளையும் தன்னோட முகக்கவசத்தோட இடுக்கு வழியா கவனிச்ச மரக்கல தலைவன் லேசா சிரிச்சான். அவனோட சிரிப்பு சத்தத்தை கேட்டு அவன் பக்கமா எரிச்சலோட திரும்பின அல்லி, எதற்காக சிரிக்கிறீர்கள்? என்ன ஆனந்தம் ஏற்பட்டு விட்டது உங்களுக்குன்னு கேட்டா. பெரும் அபாயத்திலிருந்து தப்பினால் ஆனந்தம் ஏற்படுவது இயற்கைதானேன்னு கேட்டான் தலைவன். என்ன ஆபத்திலிருந்து தப்பினீர்கள்னு கேட்டா அல்லி. தமிழகத்தின் தலை சிறந்த வேவுக்காரியிடமிருந்து தப்பினேனே, அதைவிட அதிர்ஷ்டம் வேறு இருக்கிறதான்னு கேட்டான் தலைவன். நான் தமிழகத்தில் தலை சிறந்த வேவுக்காரி என்று யார் சொன்னது உங்களுக்குன்னு கேட்டா அல்லி. உன் கண்கள்னு சொன்னான் தலைவன். என் கண்களான்னு ஆச்சரியமா கேட்டா அல்லி. காரிகையர் கண்கள் சொல்லும் கதைகள் உலகில் 1000 உண்டு என்பது கவிஞர் துணிவு. அதில் வேவு கதை ஒன்றும் உண்டு என்பது இன்றுதான் அறிந்தேன். நீ அறையை ஆராய்ந்த திறன், சூலங்களை நோக்கிய முறை, அவற்றை பற்றி கட்டிய முடிவு, இவை அனைத்தையும் உன் கண்கள் மிக தெளிவாக சொல்கின்றனன்னு சொன்னான் தலைவன். அதை கேட்ட அல்லி தலைவனோட அறிவுத்திறனை வியப்பா பார்த்தா. இருந்தாலும் தன்னை இந்திர விழா மாளிகைக்கு கூட்டிட்டு போய் டைபீரியஸ் கிட்ட ஒப்படைக்காம அந்த பழைய மாளிகைக்கு கூட்டிட்டு வந்ததுக்கான காரணம் புரியாம, இங்கு எதற்காக கொண்டு வந்தீர்கள் என்னைன்னு கேட்டா அல்லி. அதிகாரிகளிடம் ஒப்படைக்கன்னு சொன்னான் தலைவன். டைபீரியஸிடம் ஒப்படைக்க இங்கு கொண்டு வருவானேன்னு கேட்டா அல்லி. டைபீரியஸை சேர்ந்தவர்கள் இங்கு வருவார்கள்னு சொன்னான் தலைவன். எப்பொழுது வருவார்கள்னு கேட்டா அல்லி. அந்த கேள்வி அவ கேக்குறதுக்கும் வாசல் கதவை யாரோ மெதுவா தட்டுற சத்தம் கேக்குறதுக்கும் சரியா இருந்தது. அந்த சத்தத்தை கேட்டு மஞ்சத்துல இருந்து எழுந்த தலைவன், உன்னை யாரிடம் ஒப்படைக்க வேண்டுமோ அவர்கள் வந்து விட்டார்கள், இதோ அழைத்து வருகிறேன்னு சொல்லிட்டு வேகமா அந்த அறையை விட்டு வெளியில போனான். வினாடிகள் வேகமா ஓடிச்சு. வரப்போறது டைபீரியஸா இல்ல அவனோட உபதலைவனான்னு தெரியாம அல்லியோட இதயம் படபடன்னு அடிச்சுக்கிட்டு இருந்தது. கொஞ்ச நேரத்துல யாரோ 2 பேர் மாடிப்படியில ஏறி வர சத்தம் கேட்டது அல்லிக்கு. அல்லி உடனே பஞ்சனையில இருந்து எழுந்து நின்னுகிட்டா. அப்படி ஏறி வந்தவங்கள ஒருத்தர் மாடிப்படியோட உச்சிக்கு வந்ததும் லேசா தயங்கின மாதிரி தெரிஞ்சது அல்லிக்கு. ஆனா அந்த ஆள் தன்னை திடப்படுத்திக்கிட்டு அறைக்குள்ள நுழைஞ்சாங்க. அந்த ஆளை பார்த்ததும், நீங்கள் நீ ஏதோ சொல்ல வந்த அல்லி வாயடைச்சு நின்னா. அந்த ஆச்சரியத்துல தன்னோட கால்கள் துவண்டு போன மாதிரி உணர்ந்த அல்லி திரும்ப பஞ்சனையில தொப்புன்னு உக்காந்தா. அடுத்து நடக்க போறது என்னன்றத அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம்.